ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம போர்ஷே கைனோட ரிவ்யூ தான் எடுக்க வந்திருக்கோம். ஏன் இந்த கார் ஸ்பெசிஃபிக்காக எடுக்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார் வந்து மோஸ்ட்டாக வந்து யாரும் ரிவ்யூ பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே வந்து ஒரே ஒரு ஷோரூம் தான் இருக்கு. மோஸ்ட்டாக வந்து நம்ம போய் கேட்டோம்னா ரிவ்யூலாம் தர மாட்டாங்க. பணக்காரங்கிட்ட கேட்டாலும் தர முடியாத வெளில போடாண்டுருவோம். ஸோ வந்து பல தடங்களுக்கு பிறகு தேடி கண்டுபிடிச்சு தெருவா அலைஞ்சி நம்ம நெருங்கிய நண்பரோட கேரேஜ்ல இந்த போர்ஷே கைன் இருந்துச்சு. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை போர்ஷே கைன் இருக்கு விடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு, இன்னானாலும் பரவாயில்ல இன்னைக்கு எப்படியாவது ரிவ்யூ எடுத்துருவோம்னு சொல்லிட்டு இந்த போர்ஷே கைனை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். அதுவும் தமிழ்ல ரிவ்யூ பண்ண கொண்டு வந்திருக்கேன். மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் இந்த காரை பத்தி எல்லாமே உங்களுக்கு வந்து டீட்டெயில்டா சொல்லுவேன், உங்களுக்கு தெரியும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து ஒரு சீரிஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சேனல்ல. வந்து ரெகுலரா இப்போ வந்து நீங்க வந்து கார் கண்டென்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா, இப்போ வந்து காரோட நியூஸ்லாம் டே டு டே அப்டேட்ஸ் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ண போறோம். சீரிஸ் மாதிரி ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். அதுவும் வந்து நீங்க வந்து உங்க டைமை சேவ் பண்ணுவாங்க. நீங்க வந்து காரோட டே டு டே அப்டேட்ஸ் வந்து ஷார்ட்ஸ்லேயே வந்து இப்போ வந்து லம்போகரி யூரஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணணும்னா கிடைக்காது. பட் வந்து ஷார்ட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அழகா வந்து உங்களுக்கு வந்து சொல்லி தர போறோம். இப்போ வாங்க இந்த காரோடைய டீடைல் ரிவ்யூ பார்க்கலாம். Touch, let me show you devotion. Let me light you up. I just wanna show you the dance of my love. Let me enter your ocean. Are we in your love? போர்ஷோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் வந்து பார்க்கலாம். ஃப்ரண்ட்ல நம்மள ஃபர்ஸ்ட் நம்ம அட்ராக்ட் பண்ணது இந்த போர்ஷோட லோகோ தான். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜெர்மன்ல வந்து அவங்க ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ண பிளேஸை இண்டிகேட் பண்றோமோ அதை வந்து இண்டிகேஷன் போட்டிருப்பாங்க. அண்ட் வந்து அந்த குதிரையோட அந்த சிம்பிளுமே நமக்கு வந்து பஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சிம்பிள் அப்படின்னு வந்து நம்மளால சொல்ல முடியும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா போர்ஷே எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கூப்பே ஸ்டாண்ட்ஸ்ல தான் இருக்கும் எல்லா காரும் பாத்தீங்கன்னா. பட் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸ்ல இருக்கும். போர்ஷே மெக்கான் அண்ட் வந்து கேஎன் ரெண்டுமே பாத்தீங்கன்னா போர்ஷேல வந்து ஒரு எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸ். எஸ்யூவிக்கான லுக் வந்து நல்லாவே கிடைக்கும். போர்ஷேல வந்து ஒரு ஸ்போர்ட் கார் அப்படின்னே சொல்லலாம். போர்ஷே வந்து டிசைன் லாங்குவேஜ் ஆகட்டும், லுக் ஆகட்டும், எல்லாமே வந்து சூப்பரா இருக்கும்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த லைட் பார்த்தோம்னா இந்த கியூபிக்கல் லைட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. 2 ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் இருக்கு. அண்ட் ஆல்சோ ஃபாலோ மீ ஹெட்லாம்ஸும் உங்களுக்கு வந்து அப்பவே வந்து 2012 மாடல். எப்போ மாடல் நான் வந்து சொல்லி ஆகணும்ல, இது வந்து ஒரு 2012 மாடல் மேனுஃபேக்சர்டு. இந்த கார் பாத்தீங்கன்னா ஏன் வந்து இவ்வளோ கஷ்டம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒருத்தர் தான் போட்டிருக்காரு. செகண்ட் இந்த தமிழ்ல நம்ம தான் ரெண்டாவதா இந்த காரை வந்து ரிவ்யூ போடுறோம். நல்லா டீடைல்டா போடுவோம் பாருங்க. இது வந்து கியூபிக்கல் ஹெட்லாம்ப்ஸ் நல்லா பியூட்டியா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த போர்ஷே கைன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு கஸ்டமைசேஷன்ல தான் அவைலபிளா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த கார்பன் ஃபைபர்லாம் இது வந்து அவங்க கஸ்டமைஸ்டா போட்டது. இப்போ வந்து நார்மல்ல ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.43 crores அதுதான் வந்து இந்த காரோட ஸ்டார்டிங் பிரைஸ். அண்ட் இட் கோஸ் அரௌண்ட் 4 crores அப்படின்னு சொல்றாங்க. 4 கோடி ரூபாய் வரைக்கும் இந்த காரை வந்து நீங்க வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். இப்ப பாக்குறீங்களா அந்த அலாய் பேட்டர்ன், அந்த அலாய் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு மோர் தென் 100 அலாய் பேட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து போர்ஷேல வந்து சொல்றாங்க. நீங்க வந்து உங்களுக்கு தேவையான பேட்டர்ன்ல அலாய் வீல் வந்து நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த ஹெட்லைட் வாஷர்ஸ் 2012 வந்து அந்த பிரீமியம் செக்மெண்ட் கார்ல கொடுக்கறது தான் இந்த ஹெட்லைட் வாஷர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த போர்ஷே கைனுக்கான அந்த டிப்பிக்கல் அந்த போர்ஷேக்கான அந்த லுக் லைக் வந்து ஒரு கேர்வியா இருக்கும். அந்த பம்பர்ஸ் தான் நம்மளால ப்ரொஃபைல் வந்து பார்க்க முடியுது. ஆனா வந்து இந்த கார்பன் ஃபைபர் கொடுத்தது நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இது கஸ்டமைஸ்டு தான். அப்படியே வந்து நம்ம சைட்ல வரும். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஆர்எல்ஸ் வந்து எல்இடி டிஆர்எல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நைட் டைம்ல பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் லுக்கே வந்து அவ்வளோ கியூட்டா இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த போர்ஷனாலே இந்த கியூட்னஸ் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். BMW எப்படி அக்ரெசிவ் ஸ்போர்ட்னஸும், இது ஸ்போர்ட்னஸ் பிளஸ் கியூட்னஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து இந்த போர்ஷே கைனோட சைட் ப்ரொஃபைல் பார்ப்போம். சைட் ப்ரொஃபைல் பார்த்தோம்னா என்ன சொல்றது, இந்த அலாய் பேட்டர்னை பத்தி நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். 100+ பேட்டர்ன் இருக்கு. நீங்க கஸ்டமைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆல் வீல்லயும் வந்து உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலயும் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வந்து போறது. அது வந்து அந்த போர்ஷேக்கான அந்த டிப்பிக்கலான அந்த கேலிபர்ஸ் இது வந்து எல்லோ கலர்ல இருக்கு. கொஞ்சம் ரெட் கலர்ல கொடுத்திருந்தா இன்னுமே ஸ்போர்ட்டியா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த இண்டிகேட்டரோட பல்ப்ஸ் வந்து இங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து இது ஒரு எஸ்யூவில அதை இண்டிகேட் பண்றதுமா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இங்க டீசல் அப்படின்ற பேட்சிங் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் எவ்வளவுன்னு உங்களுக்கு வந்து டவுட் இருக்கும்ல. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாத்தீங்கன்னா அரௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து 215 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஒரு எஸ்யூவிக்கான ஒரு பெரிய கிரவுண்ட் கிளியரன்ஸ் நம்மளால சொல்ல முடியும். இதோட வீல் பேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1950 mm வீல் பேஸ், ஒரு பெரிய வீல் பேஸ் தான். ஸோ வந்து வீல் பேஸ் அதிகமா இருக்கனால உங்களுக்கு கம்ஃபர்ட்னஸ் அதிகமா இருக்க போது. இந்த அலாய் வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது தான். ஓகே, வந்து இந்த காரோட ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி அண்ட் மைலேஜ் வந்து பார்க்கலாம்.
கம்பெனி அரைவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 30 kmpl மைலேஜ் வந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் வந்து ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 வந்து தாராளமாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். காலையில் டீசல் டேங்க் ஃபுல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபுல் டே ஓட்டினீங்கன்னா டேங்க் காலியாயிடும். அந்த மாதிரி தான் வந்து மைலேஜ். ஏன்னா தலைவன் வந்து பர்ஃபார்மன்ஸ் பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். V8 இன்ஜின் V8 இல்ல சாரி, இது வந்து V6. உங்களுக்கு வந்து இன்ஜின் ஆப்ஷன் வந்து நான் ஃபர்தரா சொல்றேன். V6 V8 இன்ஜின் ஆப்ஷன் இருக்கு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது கஸ்டமைசேஷன் சொல்லியிருப்பேன். நீங்க வந்து ஒரு லக்ஸரி காரு ஒரு 1.5 கோடி கொடுத்தா அப்படியே பக்காவா இருக்கும் ஃபீச்சர்ஸ்லாம் நினைக்க கூடாது. அதுதான் நீங்க நினைக்கிற முதல் தப்பு. பாத்தீங்கன்னா நீங்க 4 கோடி கொடுத்தீங்கன்னா தான் எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நல்ல பார்ட்னர்ஷிப் இப்படியே மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த கார்பன் ஃபைபர், அப்புறம் இந்த அலாய் வீல்ஸ், அப்புறம் வந்து உள்ளேயும் சில இன்டீரியர் டீடைலிங், அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்க்குலாம் நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா பே பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து 4 கோடி வரையும் போவாங்க. இது இப்போ வந்து 1.5 கோடி கொடுத்தீங்கன்னா கார் இருக்கும், இன்ஜின் இருக்கும். பாக்குறதுக்கு நீங்க வந்து லுக்கா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஐயோ பேப்பர் பண்டல் அட பாவிகளா நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து வண்டி வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு 20 கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லக்ஸரி கார்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் சைட்ல தான் வரும், லெஃப்ட்ல வராது. எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 65 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா மைலேஜ் தராது, நிறைய டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்தாதான் வேலைக்கு ஆகும். அப்படியே பின்னாடி போகும். இந்த போர்ஷே கையனுடைய ரியர் இன்டீரியர் இப்படி போடுவேன் இப்படி போடுவேன் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது. வந்து போர்ஷே கையனோட ரியர் ப்ரொஃபைல் வந்து பார்க்கலாம். ஜனவரி மாசமே சரியான வெயில் அடிக்குது, கொஞ்சம் இந்த பக்கம் வந்துடும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யாருடா How do I tell you? டூயல் எக்ஸாஸ்ட் பைப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து ட்வின் டர்போ, அதனால வந்து உங்களுக்கு வந்து டூயல் எக்ஸாஸ்ட் வரும். அதனால பாத்தீங்கன்னா இந்த நான் சொன்ன மாதிரி இந்த எக்ஸாஸ்ட் கூட நீங்க வந்து ஒரு ஸ்போர்ட்டியர் எக்ஸாஸ்ட் வேணும்னா நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் பண்ணி எக்ஸாஸ்ட் வந்து போட்டுக்கலாம். இந்த பேக் டெயில் லேம்ப் பாருங்க, அந்த போர்ஷேக்கான அந்த டிபிக்கலான வந்து ஒரு டெயில் லேம்ப் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு லைட்டிங் வந்து வெளில இருந்து பார்த்தாலே அப்படியே வந்து உங்களுக்கு வந்து வைப்ரண்டா தெரியும். நிறைய லைட்டிங் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பேக் பிரேக் லைட்ஸ் அண்ட் வந்து இந்த இண்டிகேட்டர்ஸ், இது வந்து ரிவர்ஸோட லைட்டு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்லாம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா வித் கேமராவோட வந்துருது. பேஸ் வேரியன்ட்லாம் பாத்தீங்கன்னா 1.5 கோடி கொடுத்து வாங்கினீங்கன்னா சென்சார் மட்டும் தான் இருக்கும். கேமராலாம் நீங்களா அடிஷனலா ஒரு 2 lakh 3 lakh பே பண்ணி இந்த காருக்கு வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா தலை வலிக்குது. ஃபுல்லாவே வந்து ஒரு கஸ்டமைசேஷன் தான். இங்க பாருங்க, இங்க வந்து அந்த கார்பன் ஃபைபரான ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரியர் வாஷர்ஸ்லாம் கிடையாது. வாஷர்ஸ்லாம் வேணும்னா அதுக்கும் நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இதோட ரியர் ப்ரொஃபைலு. சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வந்து பாத்தீங்கன்னா கார்பன் ஃபைபருக்கான அந்த ஸ்பாய்லர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதோட பூட் ஸ்பேஸ் பார்க்கணும் இல்லையா, வந்து பார்த்துடலாம். எலக்ட்ரானிக்கலா தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி வந்து அப்படியே ஓப்பன் ஆயிடும் பாருங்க. 650 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸுங்க. நல்லா வந்து அந்த எஸ்யூவில நமக்கு ஒரு அட்வான்டேஜ்னா இந்த பூட் ஸ்பேஸ் தான் நம்மளால சொல்ல முடியும். இங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆஃப்டர் மார்க்கெட் ஸ்பீக்கர்ஸ் தான். கம்பெனில போய் கேட்டீங்கன்னா இதுக்கே 5 லட்சம் பில்லு போடுவாங்க. அந்த மாதிரி வந்து ஸ்பீக்கர்ஸுக்கு தனியா வந்து காசு வந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். போஸ் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து நார்மல் ஸ்பீக்கர் தான் கம்பெனில இங்க கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து போஸ் கம்பெனி போறீங்க அப்படின்னா அதுக்கும் கஸ்டமைசேஷன் தனி ரேட் வந்து உங்களுக்கு இருக்கும். வந்து இதை ஓபன் பண்ணோம்னா ஸ்பேர் வீல் வந்து கஸ்டமர் வந்து சரியா இருக்குன்னே சொல்லலாம். ஒரு ஜிடி அலாய் மாதிரியே இருக்கு. அதான் சொல்றத நீங்க கஸ்டமைசேஷன் பண்றீங்களா, அலாய் டிசைன் வந்து மாறிட்டே இருக்கும். இது வந்து ஒரு டைப் ஆஃப் அலாய் அப்படின்னு வந்து நம்மளால சொல்ல முடியும். அப்படியே சைட்ல பார்த்தோம்னா இங்க என்னது ஏதோ பைப்பிங்லாம் இருக்கு, இதெல்லாம் நமக்கு வேணாம், அப்படியே மூடிக்குவோம். இப்போ பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருக்கு, இங்கேயும் நீங்க தேவையானதெல்லாம் வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை எப்படி க்ளோஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து பட்டன் இருக்கு, இதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். எடிட்டர் வந்து காமெடி பண்ணிருக்காரு, இதெல்லாம் தூக்கி போட்டுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து நைட்ல வந்து ஓபன் பண்றீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும்ல, அதுக்காக வந்து இந்த லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதை அமுக்கணும்னா அழகா அப்படி மூடிக்க போகுது. சென்சார் கிடையாது, கை வச்சீங்கன்னா கை நசிக்கிடும். இப்போ அப்படியே போயிட்டு ரியர் இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து இந்த காரோடைய ரியர் ப்ரொஃபைல் பார்க்கலாம். அந்த எஸ்யூவில ஏறுறதே ஒரு கெத்து தாங்க. அழகா இப்படி பிடிச்சி இப்படி ஏறலாம். நல்ல ஒரு பெரிய கிரவுண்ட் கிளியரன்ஸ், நல்லா ஃபீல் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். சொன்ன மாதிரி நான் வந்து நார்மல் நினைச்சேன். இது வந்து ஒரு போஸுக்கான ஸ்பீக்கர்ஸ் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கஸ்டமைசேஷன்ல தனி ரேட்டு, நார்மல் ஸ்பீக்கர்ஸ்க்கு தனி ரேட்டு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த லெதர் குவாலிட்டி தாங்க சொல்லணும். லெதர் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க, குவாலிட்டியா நல்ல லெதர் குவாலிட்டி, நல்லா திக்கா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா குரோம்கான ஹேண்டில்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியுது. டோட்டலா வந்து டோர் பார்க்கும்போது நல்லாவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டோருக்கான இது பார்த்தோம்னா, கொஞ்சம் கேமராமேன் பின்னாடி போய்க்கோங்க, கேமரா செதறிடும்.
இங்க என்ன ரங்கா தோக்காட்டுறீங்களா எல்லாரும்? வந்து இந்த போர்ஷே கைன்ல ஒரு யூனிக் ஃபீச்சர், அதாவது போர்ஷாலே ஒரு யூனிக் ஃபீச்சர்னு சொல்லலாம். எல்லா கார்லயும் வரும். இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து நிப்பாட்டினாலும் டோர் நிக்கும், இங்க வந்து நிப்பாட்டினாலும் டோர் நிக்கும். எல்லா இடத்துலயும் வந்து அப்படியே அழகா நிக்கும். நல்ல வெயிட்டான ஒரு டோர் தான் சொல்லலாம். ஏன்னா வந்து மீதி கார்ல திறந்தீங்கன்னா டொம்முன்னு வந்து பின்னாடி எடுத்துரும். அந்த மாதிரி நீங்க வந்து இதுல வந்து பயப்பட வேணாம். இதுல வந்து நான் இந்த கார்ல சொல்லி ஆகணும், மிஸ்டர் கேமராமேன் அமைதியா இருங்க. அடுத்த நிமிஷம் என்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. இப்போ வந்து இந்த கார்ல வந்து சொல்லி ஆகணும் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த லெதரோட குவாலிட்டிங்க நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த போர்ஷால லெதர்னு தான் சொல்ல முடியும். இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆஃப்டர் மார்க்கெட் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. போர்ஷேல பாத்தீங்கன்னா டிபிக்கலா வந்து ஒரு லெதர் கவர் போட்டிருப்பாங்க, சீட் கவர்ஸ். அது வந்து இன்னும் நல்லா இருக்கும்னே சொல்லலாம். போர்ஷே வந்து அது வந்து ஒரு யூனிக் ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம். எவ்வளவு பெரிய சன்ரூஃப் உங்களால பார்க்க முடியும். கிட்டத்தட்ட ஃப்ரண்ட்ல இருக்கவங்களுக்கும் சரி பேக்லயும் சரி உங்களுக்கு வந்து சன்ரூஃப், ஒரு பெரிய சன்ரூஃப் தான் கொடுத்துருக்காங்க. செம்மையா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து அடுத்து நோட்டீஸ் பண்ண வேண்டியது இந்த காரோட ஏசி. இங்க பாருங்க, அப்படியே வந்து ஒரு ஃபைட்டர் ஜெட்ல இருக்க மாதிரியே இருக்குங்க ஏசி வென்ட்ஸ்லாம். செம்மையா இருக்கு. அப்படியே வந்து அந்த மேனுவலா வந்து நீங்க வந்து டெம்பரேச்சர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஃபேன் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து உங்களுக்கு வந்து கீழே வரணும்னா அதுக்கு தனியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மேலே வரணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உள்ள இருக்க இந்த இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த பட்டனோடய அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்க வந்து எந்த இடத்துல வரணும், ஏசி த்ரோ இருக்கணும்னு நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஆட்டோமேட்டிக்கா வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா இடத்துக்கும் செட் ஆகிக்க போகுது. ஓகேங்களா, நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஏசியோட டெம்பரேச்சரும் இங்க வரப்போகுது. அடுத்து பார்த்தோம்னா சென்டர் டேம்ப் இதுல இருக்கு. ஏன்னா வந்து இது வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காரு, அதனால சென்டர் டேம்ப் இருக்கு. மோஸ்டா எஸ்யூவில இருக்காது, பட் இருந்தாலும் ஓகே. அடுத்து வந்து அப்படியே இங்க வந்தோம்னா என்னுடைய தை சப்போர்ட் உங்களால பார்க்க முடியும். நல்லாவே என் தை வந்து கவர் ஆயிடுச்சு சொல்லலாம். என்னோட லெக் ரூம் பாருங்க எவ்வளவு இருக்கு, நல்ல ஒரு வாஸ்டான ஸ்பேஸ்னே சொல்லலாம். 3 பேர் வந்து கம்ஃபர்டபுளா உட்காரலாம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த ஏசி வென்ட்ஸுங்க. இந்த ஏசி வென்ட்ஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அழகா வந்து உங்களுக்கு மூஞ்சில அடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க வந்து திருப்பி வச்சுக்கலாம். அழகா வந்து உங்க ஃபேஸ்லயே வந்து ஏசி வந்து வரப்போகுது த்ரோ. அங்க வந்து இங்க சின்னதா வந்து ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க, இங்க ஏதாவது வச்சுக்கலாம். அண்ட் அப்படியே இங்க வச்சோம்னா சைல்டு சேஃப்டி இந்த கார்ல வந்து கொடுக்கல. நீங்க வந்து ஐசோபிக்ஸ் எதிர்பார்க்க முடியாது, நார்மல் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா இதை ஓபன் பண்ணுவோம். கொஞ்சம் ஆடா இருக்கு. ஒரு நார்மலான அந்த பாட்டில் ஹோல்டர்ஸ் சின்னதா இருக்கு, நார்மலானதா இருக்கு. இப்போ வந்து இதுலயே வந்து நீங்க வந்து கஸ்டமைஸ் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். இன்டீரியர் வந்து கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் இருக்கு. நீங்க வந்து இன்னும் நிறைய கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஆனா வந்து பேசஞ்சருக்கான அந்த லைட்டிங்ஸ் அந்த பக்கமும் இருக்கு, இந்த பக்கமும் இருக்கு. 4 பேசஞ்சருக்கும் லைட்டிங்ஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இங்க லைட்டிங்ஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லைட் வந்து பேட்டரி வண்டி வந்து இப்போ ஆஃப்ல இருக்கு, அதனால ஆன் ஆகாது. ஸோ இதுதான் வந்து இந்த போர்ஷே கைனோட இன்டீரியர். நல்லா வந்து ஒரு ப்ரீமியமான இன்டீரியர்னு சொல்லலாம். பேக்ல இருந்து பார்க்கும்போது அந்த வியூ எந்த கார்லயும் கிடைக்காது. அவ்வளோ சூப்பரான வியூ, அந்த எஸ்யூவிக்கான வியூனே சொல்லலாம். அந்த போர்ஷேவோட அந்த ஸ்டேரிங் எல்லாமே சூப்பரா இருக்கு. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்ல போய் டீடைலா பார்க்கலாம் வாங்க. நார்மலா அந்த ஹார்ட் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ரப்பரியான அந்த ஃபீலும் நமக்கு இருக்கு. லெதர் வேணும்னா நம்ம வந்து மேபி கஸ்டமைஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து லெதர் வரலாம். அண்ட் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து எல்லா இடமும் அந்த லெதருக்கான ஃபீல் இருக்கு. போஸ்க்கான ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. க்ளோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன க்ளோ பாக்ஸ் தான், நீங்கள் வந்து என்ன தேவையோ எல்லாம் வச்சுக்கலாம். அடுத்து இது டச் நல்லா இருக்கு. எல்லா இடத்துலையும் வந்து அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ், அந்த ரோபஸ்டான குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு வந்து எல்லா இடமும் பாருங்க, அந்த குவாலிட்டி பாருங்க, நல்லா வந்து ஹார்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பில்டு குவாலிட்டி சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் சென்டரில் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு 5 இன்ச்சுக்கான அந்த டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக வந்து ஆண்ட்ராய்டு ஆப்பிள் ஆட்டோ கார் பிளே வித் ஒயர்டோட நமக்கு வந்து இதில் வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்காங்க. இது வந்து அடிஷ்னலாக போட்டது தான், கம்பெனியில் வராது. பட் போர்ஷே செட்டெல்லாம் போனீங்கன்னா இன்னும் வந்து ஒரு 1 lakh அந்த மாதிரி வந்து ரேட் வந்து டிஃபர் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த போர்ஷேக்கான அந்த கியர் நாப், டிபிக்கலான கியர் நாப். பின்னாடி பார்த்த மாதிரியே உங்களுக்கு வந்து அந்த ஏசிக்கான டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுறது, ஃபேன் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்டு, ஸ்போர்ட் மோடு, நார்மல் மோடு, கம்ஃபர்ட் மோடு, ஈகோ மோடு எல்லாமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது வந்து 4 வீல் டிரைவ் சிஸ்டம், ஓகேங்களா. ஸோ வந்து ரியர் வீலாக வச்சுக்கணுமா, இல்லை வந்து ஃப்ரண்ட் வீல் டிரைவாக வச்சுக்கணுமா, இல்லை வந்து ஆல் வீல் டிரைவ் சிஸ்டமாக வச்சுக்கணுமா அப்படின்றத நீங்கள் வந்து இதில் வந்து மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேசஞ்சருக்கும் இங்கே வந்து இது கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தோம்னா இதில் IRPM பார்த்தீங்கன்னா ஆட்டோ அட்ஜஸ்ட் கிடையாது. இது வந்து மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். நீங்கள் வந்து இதுக்கும் தனியாக பே பண்ணால் தான் ஆட்டோ அட்ஜஸ்டபுளாக வரும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷேவோட ஸ்டேரிங் சொல்லலாம், இந்த லோகோவே இந்த ஸ்டேரிங்க்கு அழகான வந்து ஒரு ப்ரீமியமான லுக்கு கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் கொடுத்துருக்கீங்களா கேட்டிங்கன்னா இது வந்து டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷேல வந்து ஒரு மெயின் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரைவர் வியூ.
செம்மையா இருக்குன்னு தான் சொல்லணும். இங்க பாருங்க, ஆர்பிஎம் மீட்டர் பெருசா கொடுத்துருக்காங்க, ஸ்பீடோ வந்து சின்னதா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஓட்டுறதுக்கு கான்ஃபிடென்ட் வந்து பயங்கரமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நீங்க கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள தலைவன் 100 போயிடுவான். அந்த மாதிரி வந்து 5.3 செகண்ட்ல 0 to 100 வந்து இந்த கார் வந்து அச்சீவ் பண்ணும். V6 இன்ஜின் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஹீட்டு எல்லாமே இங்க வந்து டேக்கோ எல்லாமே வந்து இதுல வந்து கொடுத்துருக்காங்க. செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லணும். அண்ட் வந்து அடுத்து அப்படியே நம்ம வந்து இந்த கார்ல பார்க்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா கம்ஃபர்ட். நான் உட்காந்தானே இந்த சீட் வந்து என்ன அப்படியே அக் பண்ணிக்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு கம்ஃபர்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ண மாட்டீங்க, எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து நீங்கள் வந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரலாம் சொல்லணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியானோ பிளாக்கான ஃபினிஷிங்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் மெயினாக சொல்லி ஆகணும். ஒரு பெரிய சன்ரூஃப் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சுவிட்சஸ்லாம் பாருங்கள், நல்லா வந்து ஒரு பயங்கரமாக இருக்குன்னே சொல்லலாம். அந்த ஃபைட்டர் ஜெட்டில் சுவிட்சஸ் வந்து இது பண்ணுற மாதிரி பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து லைட்டுக்கான சுவிட்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சன்ரூஃப்கான பட்டன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, இப்படி ஓப்பன் பண்ணணும். ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் போர்ஷோட இதை மறந்துட்டேன். கப் ஹோல்டர்ஸ் இங்கே பாருங்கள். கப் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹைட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒரு ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. வண்டி கொஞ்சம் பழசு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் சப்போர்ட் இருக்குது. அண்ட் வந்து 12 வோல்ட்டுக்கான பவர் அவுட்லெட் இருக்குது. இதில் வந்து ஒரு சின்னதான ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஃபோன் வைக்க முடியாது, எதுக்கு யூஎஸ்பி கொடுத்தாங்க தெரில. ஓகே, முடிக்கலாம். அப்படியே இங்கே வந்தோம்னா கயானோட பேட்சிங் கொடுத்துருக்காங்க. லைக் வந்து ஓவரால் பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த இன்டீரியரோட லுக் வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நல்ல வந்து ஒரு ப்ரீமியம்கான ஃபீல் வந்து இருக்குது. சும்மா வாங்க 1.5 கோடிங்க, இதெல்லாம் கொடுத்து தான் ஆகணும் 1.5 கோடி. இப்போ வந்து நம்ம போயிட்டு வண்டியோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை டீட்டெயிலாக பார்த்து இந்த காரை பற்றி இன்னும் நிறைய இருக்குது, நம்ம பேசுவோம். நல்ல ஒரு சாஃப்ட் ஓப்பனிங் அப்படின்னு தான் சொன்னோம். போர்ஷே கயானுடைய இந்த புட் ஸ்பேஸ் பார்க்கலாம். ஏன்னா வந்து இது வந்து வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ்க்காக கார்பன் ஃபைபர் கொடுத்துருக்காங்க. நல்ல வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு, நல்லா தெரியுது. அண்ட் மெயினாக ஹைட்ராலிக் ஸ்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து வெயிட் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். வந்து இந்த வண்டி பார்த்தோம்னா கேப் வந்து நம்ம வந்து கழட்டி இருக்கோம், ஏன்னா வந்து சர்வீஸில் இருக்க வண்டி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் 3000 cc இன்ஜின், ஓகேங்களா. 3 லிட்டர் 3000 cc இன்ஜினு. அதாவது பார்த்தீங்கன்னா இது ப்ரொடியூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 300 ஹார்ஸ் பவர், 250 ஹார்ஸ் பவர். அது வந்து 550 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வந்து இந்த வண்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. 0 to 100 5 செகண்ட்ஸ், லைக் வந்து 5.3 செகண்டில் வந்து அச்சீவ் பண்ண போகுது. நல்ல வந்து ஒரு டார்க்கியான பவர்ஃபுல்லான இன்ஜின் தான் சொல்ல முடியும். அண்ட் வந்து இதில் வந்து ட்வின் டர்போ வருங்க. ஸோ வந்து டர்போ வந்து பர்ஃபார்மன்ஸை இன்னும் வந்து நல்லா பில்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து V6 இன்ஜினு. இதில் வந்து கஸ்டமைசேஷன் சொல்லியிருப்பேன். இதில் வந்து இன்ஜின் ஆப்ஷன் வந்து இன்னொன்று கொடுக்குறாங்க உங்களுக்கு. V8 இன்ஜின் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. V8 போனீங்கன்னா இன்னும் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்னு சொல்லலாம். இது வந்து V6 இன்ஜினு. அந்த V6ஓட இன்ஜினே அப்படியே செம்மையாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதோடைய கிளிப்பு வந்து நான் முடிஞ்சால் வந்து ஆட் பண்ணுறேன். அந்த இன்ஜினோட சவுண்ட் வந்து கிளிப்பு முடிஞ்சு ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து மறக்காம சப்போர்ட் பண்ணி பாருங்க. தட்ஸ் ஆல் அபவுட் இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன். இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து பார்க்கலாம். நல்லா வந்து வெயிட் நல்லா ரெடியூஸ் ஆகிருக்குன்னு. அதான் இந்த கார்பன் ஃபைபர், அந்த லேம்போ அதெல்லாம் பார்த்தோன்னா கார்பன் ஃபைபரில் கொடுத்துருப்பாங்க. மெயின்லி ஃபார் ரெடியூசிங் த வெயிட். ஆனாலும் ஸ்ட்ராங்காக இருக்குது, அதான் கார்பன் ஃபைபரில் ஒரு பெனிஃபிட். ஸோ ஓவரால் பார்க்கும்போது நல்ல ஒரு பெட்டர் லுக்கிங் எஸ்யூவி, நல்ல போர்ஷாலே ஒரு கார் நீங்கள் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 1.53 crores நல்ல லுக்கிங்காக பெட்டர் லுக்கிங்காக இருந்தீங்கன்னா 4 கோடி அப்படியே எழுதி வச்சுருங்க. 1.5 கோடி கொடுத்தீங்கன்னா கார் கிடைக்கும். நல்ல வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் காரு, ஒரு சிட்டி ரைட் ஆகட்டும், ஹைவே ரைட் ஆகட்டும், நல்லாவே இருக்கும். மைலேஜ் வந்து ஒரு 8 கிடைக்கும். உங்களுடைய டிரைவை பொறுத்து மைலேஜ் வந்து கொஞ்சம் வந்து டிஃபர் ஆகும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் இட். இதை பற்றி உங்களுடைய சஜஷன் என்ன, இதோடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இன்னும் நிறைய கார் வந்து நம்ம வந்து ரிவ்யூ பண்ணலாம். அண்ட் வந்து இதுக்கு முன்னாடியும் கூட நம்ம வந்து ஒரு கார் ரிவ்யூ போட்டுருவோம். BMW X6 சரவணா ஸ்டோர் லெஜண்டோடைய ஓனரோடைய காரு. அது வந்து ஒரு ரேர் V8 இன்ஜின், நீங்கள் வந்து பார்க்கவே முடியாது, ஒரு ரேரஸ்டான காரு. இந்த மாதிரி ரேரான கார்லாம் உங்களுக்காக நாங்கள் எஃபோர்ட் போட்டு தேடி வந்து வேணும். வேறு ஏதாவது கார் ஸ்பெசிஃபிக்காக வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் டே டு டே அப்டேட்ஸ் வந்து டெய்லி காரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்மளை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டெய்லி போடுவோம் காரை பற்றியான அப்டேட்ஸு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு நல்ல ஒரு கார் அண்ட் பைக் கண்டென்ட்ஸ் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிஷோர்.